2020ல என்எல்சி எக்ஸாமில் 80 எலக்ட்ரிக்கல் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. டோட்டல் 120 கொஷின்ஸில் 80 கொஷின்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து 20 கொஷின்ஸோட ஆன்சர் கீ எல்லாம் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மீதி 60 கொஷின்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ லெக்சர்ஸ், அப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டெக்னாலஜி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். மின்கலம் 21st கொஷினில் ஒரு எக்யூப்மெண்ட்டோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் நியூ. ஸோ அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எம்விஏபி நியூ, எம்விஏபி ஓல்டு, கேவிபி ஓல்டு, கேவிபி நியூ. அது எல்லாத்தையும் நம்ம போட்டு இந்த ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 6.4. ஸோ அதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, இன் பாலிஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ் ஃபேஸ் சீக்வன்ஸ் RYB இஸ் சேம் ஆஸ். ஸோ இப்போ 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் அந்த மாதிரி இருக்க சர்க்யூட்ஸில் RYBன்னு இருக்கும். அப்படியே இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ BRY, YBR அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வரும். ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் 22nd கொஷினுக்கு. 23rd கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, 8421 பைனரி கோடட் டெசிமலில் எது வந்து இன்வாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8421 அதை போட்டுட்டு நம்ம 1110 அது போட்டோன்னா நம்ம வந்து இப்போ 842 அங்கே தான் 1 இருக்குது. இதை வந்து டெசிமலில் கன்வெர்ட் பண்ணால் 14ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். டெசிமல் வந்து நம்மளுக்கு 10 வரைக்கும் தான் இருக்குது. 0 to 9 10 வேல்யூஸ் தான் இருக்குது. 14 அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்வாலிட் ஸ்டேட்டாக இருக்கும். இதில் மற்ற ஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 9க்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். 4th ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு 14ன்னு வருது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இதோட இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ XS அப்படின்னு சொல்லி ஒரு டெரிவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான மெத்தட் வந்து A/S, B/S+1, C/S+2 இந்த மாதிரி போட்டு, ஸோ இந்த ஃபார்மில் வந்து நம்மளுக்கு வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் படித்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் S = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி A வேல்யூ, S = -1 சப்ஸ்டியூட் பண்ணி B வேல்யூ, அதுக்கடுத்து S = -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூலாம் கண்டுபிடிச்சி கடைசியாக வர ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1 - e⁻t². ஸோ இது 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 25th கொஷின் வந்து பார்த்தோன்னா, இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸில் எல்லாத்தோட சர்க்யூட் டயக்ராம்ஸையும் பார்த்துருந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து AC ரெகுலேட்டர் அதோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷினில் வந்து நம்மளுக்கு ஒரு 3rd ஹார்மோனிக் காம்பனண்ட் இருக்குது. அதோடைய ஃபண்டமெண்டல் காம்பனண்ட்டோட சேர்ந்து இருக்குது. ஸோ இதோட பிட்ச் ஃபேக்டர் அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 3rd ஹார்மோனிக் வேவ்க்கு. இந்த மாதிரி பெருசாக இருக்க கொஷின் கடைசி இது படித்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹார்மோனிக் வந்து cos n⁴/2. ஸோ nன்றது நம்பர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ். ஸோ 3rd ஹார்மோனிக்ன்றதால cos 3⁴/2. ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 27th கொஷின் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மை கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்மளுக்கு நிறைய இந்த டயக்ராம் அதெல்லாம் கன்ஃபியூஷனாக கொடுத்துருப்பாங்க. மேக்னடைசிங் கரண்ட் வந்து 1 amps அப்படின்னு கொடுத்துட்டாங்க. செகண்டரி கரண்ட் வந்து 1 ampsன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரைமரி கரண்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத சில டேட்டாஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. நம்ம ஒரு பிகினர்ஸாக இருந்தால் இது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இதுவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் ப்ரைமரி கரண்ட் = மேக்னடைசிங் கரண்ட் ப்ளஸ் செகண்டரி கரண்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதான் வந்து வெக்டார் ஃபார்மெட்டில். பட் அது நார்மலாக ஒரு அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா √1² + 2². ஸோ இந்த 2 கரண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது மூலமாகவே நம்மளுக்கு தெரியுது. ஸோ I1 வெக்டார் அது √1² + 2². ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு மேட்ச் ஆகுது. இதுக்கு ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பெருசாக நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, நம்ம ஆன்சர் பண்ணாமல் விட்டுருவோம். அப்படி இல்லாமல் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இந்த மாதிரி U(t) t > 0க்கு என்ன, t < 0க்கு என்ன அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துட்டு t = 0.8 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஜஸ்ட் வந்து t = 0.8 அப்படின்றத அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம
இப்போ t greater than 0 இருந்துச்சுன்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், less than 0 இருந்துச்சுன்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு 5.8 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து u of 0.8ன்றதுக்கு வந்து 1ன்னு நம்ம வச்சுக்கலாம், u of -0.8க்கு 0ன்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி போட்டால் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து a 400 volt DC series motor develops shaft torqueன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, 80% efficiency, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, current drawn by the motor in amps is. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து t is equal to 60p/2πn. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இந்த p-யை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t into 2πn போட்டுப்போம் அந்த சைடு, 60 into p-யை வந்து e into I into efficiency. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். 80%ன்றதை நம்ம 0.8ன்னு போட்டுப்போம் எஃபிஷியன்சி. அப்படி போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 25π. ஆப்ஷன் 4 கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபைண்ட் தி ஆவரேஜ் லோட் வோல்டேஜ் ஆஃப் ரெக்டிஃபயர் சர்க்யூட். ஸோ இஃப் த டிவைஸ் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் அட் ஆங்குலர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டுக்கு நம்மளோட ஃபார்முலா என்னவாக இருக்கும் இந்த ரெக்டிஃபயருக்குன்னா VRMS/√2π 1 + cos α. அதுதான் இந்த ரெக்டிஃபயரோட ஃபார்முலா. பவர் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஃபுல்லாக படிச்சிருந்தோன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷினும் வந்து என்னென்னா இந்த MVAB நியூ, MVAB ஓல்டு, அதை வச்சு Z/unit நியூ கண்டுபிடிக்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பவர் சிஸ்டம்ஸில். இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ Z/unit ஓல்டு, MVAB நியூவு, MVAB ஓல்டு, KVB old/KVB new whole square, இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோன்னா கடைசியாக வர ஆன்சர் 0.096 per unit அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் Z/unit ஓல்டு வந்து 0.3, மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம வந்து போடணும். ஸோ நியூவுக்கு நியூவான வேல்யூ, ஓல்டுக்கு ஓல்டான வேல்யூ, அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து 32nd கொஷின், த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அனலாக் சிக்னல் x of t is equal to அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஷுட் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து அதிகமாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் 300π அதுதான் இருக்கு இல்லையா. ஸோ 2πft sin 2πft அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ பை இங்கே இருக்குது நம்மளுக்கு. ஸோ 2f is equal to 300 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு greater than or equal to 2f-ஆக இருக்கும். ஸோ greater than or equal to 300 Hz அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன் எ சின்க்ரோனஸ் மிஷின் பிச் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துட்டு அது ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபுல் பிச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆர்த் ஹார்மோனிக் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம், இன்டியூஸ்டு EMF இன் எ ஃபேஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். இது நம்ம சின்க்ரோனஸ் மிஷினில் படிச்சிருந்தோன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின் வந்து த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ரெக்வயர்ட் டு ரீச் கன்வர்ஜன்ஸ் இன் காஸ் சீடல் மெத்தட் ஆஃப் லோட் ஃப்ளோ அனாலிசிஸ். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் இன்க்ரீஸ் வித் த இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா த லா இன் மெக்கானிக்கல் சிஸ்டம் விச் இஸ் அனலகஸ் டு கிர்ச்சாஃப்ஸ் லா இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லா இருக்கு இல்லையா, அது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில். இதுவே வந்து மெக்கானிக்கல் சிஸ்டமில் என்ன அப்படின்னா டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல், அது வந்து டார்க்குக்காக இருக்கிறது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 36th கொஷின் வந்து எ பூஸ்ட் சாப்பர் சாப்ஸ் 3 volt DC voltage to produce an average output of 18 volt. The duty ratio is. இதுக்கான ஃபார்முலா நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். பூஸ்ட் சாப்பருக்கு வந்து V0/Vin is equal to 1/1 - D. Dன்றது வந்து டியூட்டி சைக்கிள், V0 வந்து அவுட்புட் வோல்டேஜ், Vin வந்து இன்புட் வோல்டேஜ். ஸோ அவுட்புட் இன்புட் ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது போட்டுட்டு ஈக்குவல் டு 1/1 - D. ஸோ 1 - D is equal to 1/6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 - 1/6 is equal to D. டியோட வேல்யூ நம்மளுக்கு 5/6 அப்படின்றது கிடைக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 5/6 அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா த இன்சிபியன்ட் ஃபால்ட்ஸ் இன் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஐடென்டிஃபைட் பை கேஸ் ஆக்சுவேட்டட் ரிலே, அதுதான் பக்கல்ஸ் ரிலே. அப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் வந்து இஃப் த நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் அ லேப்-ஓன் ஜென்ரேட்டர் இஸ் quadrupled then the generated EMF is. ஸோ நம்மளுக்கு வந்து இது டிசி மோட்டாரில் தான் நம்ம லேப் உண்டு, வேவ் உண்டு அதெல்லாம் போடுவோம்.
ஸோ அதோட ஃபார்முலா E is equal to 5ZNP divided by 60A. A is equal to நம்ம லேப் ஊண்டுக்கு வந்து Pன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி P சப்ஸ்டியூட் பண்ணால் PP கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி போல்ஸ் இருந்தாலும் சேமாக தான் இருக்கும். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 39th கொஷின். இந்த மாதிரி வந்து ஒரு யூஷுவல் நோட்டேஷன்ஸ் யூஸ் ஃபார் டைஎலக்ட்ரிக். V is equal to AT ஸ்கொயர் L cube expression represents. இந்த இது வந்து எதுக்கு சூட் ஆகும்னா காஸ் லாக் சூட் ஆகாது, ஆம்பியர்ஸ் லாக் சூட் ஆகாது, கூலும்ஸ் லாக்கும் சூட் ஆகாது. பவுர்ஸ் லா ஆப்ஷன் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது ரேராக தான் படிப்போம். ஸோ இப்போ VS அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிங் எண்ட் வோல்டேஜ் இருக்குது. அதோட ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் நோ லோட் கண்டிஷன்ஸில் எப்படி இருக்கும், ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கு எப்படி இருக்கும், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருந்தால் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் என்னவா இருக்கோ அதே தான் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜில் நம்மளுக்கு இருக்கும் நோ லோட் கண்டிஷன்ஸில். இதுவே லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸாக இருந்தால் கிரேட்டராக இருக்கும் VSஐ விட. அதுதான் ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில், அதனால் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபார் எ கிவன் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டேட்டர் அவுட்புட் மைனஸ் கிராஸ் ரோட்டார் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஸ்டேட்டர் அவுட்புட் ரோட்டார் அவுட்புட் மைனஸ் பண்ணால் ரோட்டார் காப்பர் லாசஸ். அது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். Next, a series LCR circuit is resonant at 100 kHz and quality factor கொடுத்துட்டாங்க, resonant frequency கொடுத்துட்டாங்க. lower off power frequency என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ quality factor is equal to resonant frequency by bandwidth. அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா bandwidth வந்து நம்மளுக்கு 2 kHz அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் வந்து லோயர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 99 kHz, அப்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 101 kHz அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். அப்பர் ஆஃப் அண்ட் லோயர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பேண்ட்வித் 2 kHz. அது மட்டும் இல்லாமல் அப்பர் ஆஃப் அண்ட் லோயர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி 100 kHz. அதை வச்சு நம்ம லோயர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 99 kHz அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா டீன்றது ரேஷியோ, டியூட்டி ரேஷியோ அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அவுட்புட் அண்ட் இன்புட் ரிலேஷன் எப்படி இருக்கும், பக் கன்வெர்ட்டராக இருந்தால் எப்படி, பூஸ்ட் கன்வெர்ட்டர்னால் எப்படி. ஸோ பக் கன்வெர்ட்டர்னா V out is equal to dV in, பூஸ்ட் கன்வெர்ட்டர்னா V out is equal to 1/1 minus d V in. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு. இதே கொஷின் வந்து நம்ம இதே ஃபார்முலாவை வந்து ஆல்ரெடி இன்னொரு ப்ராப்ளம்ஸ்லையும் சால்வ் பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். Which of the following is a false statement considering common collector amplifier? காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையரில் எது தப்புனா ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும், ஹை கரண்ட் கெயின் இருக்கும், ஹை வோல்டேஜ் கெயின் தான் இருக்காது. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 45th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி இருக்குது. ஸோ டேம்பர் பார்ஸ் வந்து சின்க்ரனஸ் மிஷினில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரோட்டார் பார்ஸ் வந்து இண்டக்ஷன் மிஷினில் யூஸ் பண்ணுவோம். கம்யூட்டேட்டர் டிசி மிஷினில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா the output voltage waveform of a rectifier, இதுதான் இந்த கிராஃபில் இருக்க மாதிரி இருக்குது. ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஆல்ஃபா வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். V0 is equal to Vm/2π 1 plus cos alpha, அதுதான் இதோட ஃபார்முலா. Vm வந்து 240 வோல்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 2πa plus 1 plus cos alphaன்றது காஸோட 30 டிகிரி என்னென்னா 0.866. ஸோ இது வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 71.27 வோல்ட் அப்படின்றது கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். காஸ் 30ஓடது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி மைண்ட்லேயே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அட்டன் பண்ணிடலாம். ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா SCR சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரில் 4 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். எந்தெந்த லேயர்ஸ்லாம் ஈக்குவலி டோப்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. SCRோட கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஆனோடும் கேட்டும் வந்து ஈக்குவலி டோப்டாக இருக்கும் SCRல. ஆனோடு எங்கே இருக்குன்னா P1 அந்த ஜங்ஷனில் இருக்குது. அடுத்து P2 ஜங்ஷனில் G இருக்குது. ஸோ அது ரெண்டும் தான் ஈக்குவலி டோப்டு. அடுத்தது வந்து என்னென்னா இஃப் எ கரண்ட் IC of t is equal to 16 U of t is applied through a capacitor, வோல்டேஜ் VC of t என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. இதோட ஃபார்முலா VC of t is equal to 1/c integral of I dt. இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருந்தா இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆப்ஷன் 2 16/c t அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா the delay time for the system
having unit step response c of t is equal to 1 minus e power minus 2t is. இதுக்கு c of t is equal to 1 minus e power minus t by tau அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டவோட வேல்யூ 0.5 இருக்கும். நம்மளுக்கு வந்து 10 to 90% ஆஃப் டவ் இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய டிலே டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கு 0.346 தான் மேட்ச் ஆகும் இந்த ஆப்ஷன்ஸில். ஸோ அப்படியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப பெரிய கொஷினாக கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் பிட்வீன் காயில்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ இதில் 90% ஆஃப் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பை ஒன் காயில் லிங்க்ஸ் வித் அதர் காயில்னு கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்னு சொல்லிக்கலாம். ஸோ 0.9 அப்படின்னு சொல்லிக்கலாம் இதை. ஸோ ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹாலோ கண்டக்டர்ஸ் அண்ட் பண்டில்டு கண்டக்டர்ஸ் ஹெல்ப் இன் டீலிங் வித். இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொரோனா எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. ஸோ கொரோனா எஃபெக்ட் அதுன்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த 2 ஜெனரலைஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் ஆர் ஈக்குவல். இதுக்கு வந்து நம்ம 2 போர்ட் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பெராமீட்டர்ஸ் படிச்சிருந்தனால ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்றது நம்ம ஒன்று படிப்போம் சிமெட்ரி கண்டிஷனில். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு, ஏ அண்ட் டி. அடுத்த கொஷின், ஓவர் காம்பவுண்டட் டிசி ஜென்ரேட்டர் வந்து அதோட லோட் வோல்டேஜ் 220 வோல்ட், அதோட டெர்மினல் வோல்டேஜ் 220.2 வோல்ட், லோட் கரண்ட் 10 ஆம்ஸாக இருக்கும்போது 600 ஆம்ஸாக இருக்கும்போது டெர்மினல் வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. அதோட ஃபார்முலா V is equal to EG minus IARA. ஸோ இப்போ ஆர்ஏவை மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு EG minus V by IA இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் இருக்க EG வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் 232 வோல்ட். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கிளிப்பர் சர்க்கியூட்டில் வந்து டிசி சோர்ஸ் வந்து 0 வோல்ட்டாக போயிடும். ஸோ அந்த சர்க்கியூட் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கிளிப்பர் சர்க்கியூட்டில் டிசி சோர்ஸ் வந்து 0 வோல்ட்டாக போச்சுன்னா சர்க்கியூட் வந்து நம்மளுக்கு ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகும். அதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் எ சிஸ்டம் வித் இன்புட் ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க 1 + e power minus 3t, ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி c of t e power minus 2t. ஸோ c of t by r of t அப்படி கண்டுபிடிச்சா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் எடுக்கணும். இப்போ ஆர் ஆஃப் டிக்கு தனியாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1/s + 1/s + 3. அதை வந்து ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணி போட்டோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து c of t is equal to e power minus 2t. அதை வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1/s + 2. ஸோ c of s by r of s அந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னவா கிடைக்கும் ஃபுல்லாக சால்வ் பண்ணி அப்படின்னா s into s + 3 divided by s + 2 into 2s + 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் 1ஓட மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், ஜீரோ இண்டக்டன்ஸ் அண்ட் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து எதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காயிலோட ஃபீச்சர். அதுக்கு ஜீரோ இண்டக்டன்ஸ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் போத் ஏசி அண்ட் டிசி குவான்டிட்டிஸ். இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு டைனமோமீட்டர் அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பவர் மாஸ்ஃபெட் இஸ் அ டேஷ் டிவைஸ். இது நம்மளுக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 4. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் வித் ரெஃபரன்ஸ் டு parallel ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் ஆஸ் கம்பேர் டு சிங்கிள் லார்ஜ் யூனிட். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்க ஆப்ஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது புவர் எஃபிஷியன்சி அப்படின்றது தான் ராங்காக இருக்குது. ஏன்னா பேரலில் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு புவர் எஃபிஷியன்சி இருக்காது. அடுத்த கொஷின், த SCR triggering method in which junction temperature can be maintained at low value is. ஸோ இது வந்து கேட் ட்ரிகரிங்கில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து a 3-phase induction motors synchronous speed is 1500 rpm. அப்போது அந்த மோட்டரோட ஸ்பீட் கேன் நெவர் பி ஈக்குவல் டு சின்க்ரோனஸ் ஸ்பீட், அதுதான் 1500 rpm. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த வோல்ட் மீட்டரோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த மாதிரி ஒரு கொஷின். ஓகே, ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து 500 வோல்ட்டாக இருக்க மாதிரி மாற்றணும். இதுக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து மேக்ஸிமம் VM வந்து 500. ஓகேவா, அதான் மாற்ற போகிறோம். அது டிவைடட் பை இப்போ இருக்க கரண்ட் இன்ட்டு ஆம்ஸ், அது வந்து 1000 மில்லி ஆம்ஸ். ஸோ 1ன்னு வரும். அடுத்து RSC இஸ் ஈக்குவல் டு M-1 இன்ட்டு RM அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு 4.99 கிலோ ஓம்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்த கொஷின், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பேரலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் வந்து இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை, அதில் வந்து C is equal to Q by Vன்னு சொல்லுவாங்க. எதுக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் இருக்கும்னா கம்மியான கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுக்கு தான். இதில் 10 மைக்ரோஃபேரடுக்கு தான் கம்மியான கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, அதுக்கு தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும். அடுத்த கொஷின், கெப்பாசிட்டர் C வந்து சிங்கிள் ஃபேஸ் 50 Hz 240 வோல்ட் ஏசி சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு 24 amps கரண்ட்டு ட்ரா பண்ணுது. அதே இது வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து 200 வோல்ட் 60 Hzன்னு ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன கரண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம சில ஃபார்முலாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். I is equal to C dV by dt அப்படின்னு சொல்லலாம். ஸோ I is equal to C dV, dtயை வந்து 1 by dtயை நம்ம df அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு 24/240 × 15 கிடைக்கும். இப்போ புது கரண்ட் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா I new is equal to C dV dfன்னு போட்டுப்போம். ஸோ சிக்கு வந்து இதே சேம் ஃபார்முலா வரும். dV வந்து 200, df வந்து 60. ஸோ இந்த மாதிரி போட்டோனாலும் நம்மளுக்கு கரண்ட் வந்து சேமாக தான் கிடைக்குது, சேம் 24 amps. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்காட் கனெக்ஷனில் எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தான். 3 ஃபேஸ்லேருந்து 2 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 2 ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 3 1 and 2 அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் எஸ்சிஆர் வந்து 45 டிகிரியில் நம்ம வந்து ஃபயர் பண்ணுறோம். அதோட லோட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஒமேகா t is equal to பைன்னு இருக்கும்போது என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ லோட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 0வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இண்டக்டன்ஸ் வந்து வோல்டேஜ் எதுவும் பண்ணாது இல்லையா, ஸோ அதனால் ஒன்லி லோட் வோல்டேஜ் 0 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 400/230 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங் வந்து 400 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இஎம்எஃப் per turn in primary by secondary என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்றது 1 தான் ஈக்குவலாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், டேஷ் இஸ் present between ஏர் ப்ரீஹீட்டர் அண்ட் இன்டியூஸ்டு ஃபேன் இன் a thermal power plant. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் நம்மளுக்கு இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஹாட் ஒயர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டிஃப்ளெக்ஷன் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா I². ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I², அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா வோல்டேஜ் V is equal to 200 sin 314t is applied to a single phase transformer அந்த மாதிரி கொடுத்துட்டு கரண்ட்டோட ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கோர் லாஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கோர் லாஸ் வந்து W is equal to I0 RMS V0 RMS cos phi. ஃபைன்றது 60 டிகிரி அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். 5 வந்து ஆல்ரெடி வந்து நம்ம I is equal to 10 sin அந்த இதுலேயே வந்து -60 டிகிரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம 5 is equal to 60 டிகிரி அப்படின்றத எடுத்துக்கலாம். I0 RMS வந்து 10/√2 அப்படின்னு எழுதிக்கலாம். V0 RMS வந்து 200/√2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது cos 5 cos 60 வந்து நம்மளுக்கு 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 500 வாட். அதுதான் நம்மளோட கோர் லாஸ். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, த சம் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இந்த 3 ஃபேஸ் சிஸ்டம் இஸ். ஸோ இது 3 ஃபேஸ் சிஸ்டம் பற்றி நம்ம படிச்சிருந்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். 3 ஃபேஸஸோட பவர்ஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சம் வந்து. அடுத்த கொஸ்டின், ஃபார் டேஷ் இன்புட் டேஷ் சர்க்கியூட் ப்ரொடியூசஸ் டேஷ் அவுட்புட். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் இன்புட்டுக்கு இன்டகிரேட்டர் சர்க்கியூட் வந்து ரேம்ப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு ஹாட் ஒயர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஹாட் ஒயர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னும் போதே கரண்ட் வந்து I²க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அந்த டிஃப்ளெக்ஷன். ஸோ பவர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஏன்னா I² ஆறுதானே பவர், ஸோ அதிகமாக கன்சியூம் பண்ணும். தே ஹாவ் வெரி லோ பவர் கன்சூம்ஷன், அதுதான் ராங்கான ஆன்சர். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இண்டக்டன்ஸோட ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இது வந்து சீரிஸ் எய்டிங் தான். ஸோ L1 + L2 + 2M அப்படின்றது சீரிஸ் எய்டிங்கோட ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ அது ஈஸியாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே அட்டன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 4.
அடுத்த கொஸ்டின் வந்து ஃபார் எ கிவன் சர்க்யூட் பிரேக்கர் ஐடென்டிஃபை த கரண்ட் ரிலேஷன். ஸோ மேக்கிங் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 2.55 இன்டூ சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. இதுதான் கரெக்டான ஃபார்முலா ஒரு சர்க்யூட் பிரேக்கருக்கு. ஃபார்முலாஸ் படிச்சிருந்தாலே இதை ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து இந்த பிரிட்ஜோட பேலன்ஸ்டு கண்டிஷன் என்னவாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ Z1 அந்த சைடு இருக்குது, அது இன்ட்டு R3 இஸ் ஈக்குவல் டு R2 இன்ட்டு Z4 அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பிரிட்ஜோட பேலன்ஸ்டு கண்டிஷன் இதுதான். ஸோ R2 இன்ட்டு Z4, Z1 இன்ட்டு R3 இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் 4 தான் இதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். பிரிட்ஜஸ் பற்றி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்டில் பிரிட்ஜஸோட பேலன்ஸ்டு கண்டிஷன் வச்சு படிச்சிருந்தோன்னா ஈஸியாக இதை அட்டன் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சார்ஜிங் ரியாக்டன்ஸும் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு V/XC. ஸோ எக்ஸின்றது தான் சார்ஜிங் ரியாக்டன்ஸ். ஸோ அந்த எக்ஸி வந்து நம்மளுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். அடுத்து மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் பர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ρBH ஜூல் பர் மீட்டர் கியூப். ஸோ ரோன்றது என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ½ BH அப்படின்றது தான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டோட ஃபார்முலா. ஸோ ரோ வந்து 1/2, அதான் வந்து 0.5. ஆப்ஷன் 4 அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது வந்து நம்ம ½ BHன்னு சொல்லிக்கலாம், இல்லை வந்து வேறு சில ஃபார்முலாஸும் இருக்குது, ½ LI² அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ½ BH தான் இதுக்கு கரெக்டு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆர்மேச்சர் ஆஃப் எ 3-phase ஆல்டர்னேட்டர் 240 ஸ்லாட்ஸ் இருக்குது, அதுக்கு 8 போல்ஸ் இருக்குது. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ sin RM β/2 டிவைடட் பை M sin R β/2 அந்த ஃபார்முலா தான் இதுக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு R β/2 அப்படின்றது வந்து 3 இருக்கும், M வந்து 10 இருக்கும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 3 sin 30/10 sin 3 டிகிரி அதுதான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிராஃபில் வந்து சிக்னல் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ x of t is equal to e⁻at. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஆனால் a வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும், ஏன்னா அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்து நம்மளுக்கு இங்கே ட்ராவல் ஆகி வருது. ஸோ அதனால் a வந்து கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம வந்து 80 கொஷின்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கொஷின்ஸ்லாம் தான் இதில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.